கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேதம் வாசித்தீர்களா? இது ஜெபித்தீர்களா? இது குடும்ப ஜெபம் செய்தீர்களா? யோசித்து கொண்டே இந்த காணொளியை காணுங்கள். இந்த நாளிலும் தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக அவன் சவுலுக்கு பயந்து அவன் அங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறான். சவுல் தாவீதை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி அவனை மிரட்டி அடிக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது அவன் அங்கே அதுல்லாம் என்கிற கெபிக்கு போய் அவன் ஒளித்து கொள்ளுகிறான். அப்பொழுது அவன் அந்த காட்டிலே இருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய தாய் தகப்பன் அவனுடைய சகோதரர்கள் அறிந்து அவனிடத்தில் வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, தாவீதோட 400 பேர் கூடிக்கொண்டார்கள். அவர்கள் எல்லாரும் கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், குறை உள்ளவர்கள் எல்லாரும் வந்து தாவீதோடே கூட அங்கே கூடிக்கொண்டார்கள். அப்பொழுது தாவீது மோவாபின் ராஜாவினிடத்திலே தன்னுடைய தாய் தகப்பன் அவனுடைய சகோதரர்கள் அவனோடு கூடிக்கொண்ட 400 பேரையும் அழைத்து சென்று அவனிடத்திலே கொண்டு விடுகிறான். விட்டுவிட்டு அவன் அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரைச் சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எனக்கு கொஞ்சம் சமயம் தேவைப்படுகிறது. எனவே அதன் மட்டும் ஆண்டவர் என்னை என்ன செய்ய சொல்லுகிறார், நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் என்னை நடத்த விரும்புகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள மட்டும் என்னுடைய தாயின் தகப்பனும் என்னுடைய நண்பர்களும் உங்களிடத்தில் இருக்கட்டும் பாதுகாப்பாக என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அந்த ராஜாவினிடத்திலே இந்த தாவீது சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். இந்த காணொளியை கண்டுகொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய வேலை வாய்ப்பு, படிப்பு, மேற்படிப்பு, உங்களுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரிடத்திலே நீங்கள் என்றைக்காவது ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? யோசித்து பார்த்தது உண்டா? இந்த தாவீது சொல்லுகிறார், வாலிப வயது சொல்லுகிறார், பாருங்கள், கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிந்து கொள்ளும் மட்டும் நான் அவருக்காக நான் காத்திருப்பேன். ஆண்டவர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டு அவர் எனக்கு சொல்லும் பொழுது அதன்படி நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே தாமதித்து அதற்காக அவன் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சாமுவேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சாமுவேல் சிறு பிள்ளை இருக்கும் பொழுதே ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று இரவிலே ஆலயத்தில் வந்து நின்று கூப்பிடுகிறார். அப்பொழுது சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பாருங்கள், ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன் ஆண்டவரே, அதுக்கு அப்படியே கீழ்ப்படிவேன், நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்படி சொன்ன பொழுது சாமுவேலுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் அவனோடு பேசினார். அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை அநேகருக்கு தேசத்திலே அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாலிபனை, வாலிப பிள்ளையை ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், இந்த தாவீதுனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணம் கர்த்தர் தன்னை எப்படி நடத்துவார் என்பதை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பெற்றிருந்தார். நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யூதாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் யுத்தத்துக்கு போகிறார்கள். யுத்தத்துக்கு போகும்பொழுது சத்துருக்கள் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். இவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. போர் வீரர்கள் எல்லாரும் தண்ணீர் தாவனத்தினால் அவர்கள் அங்கே ராஜாவுக்கு விரோதமாக முறையிடுகிறார்கள். எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று கலங்கி இருக்கும் பொழுது யோசபாத், யூதாவின் ராஜாவாகி யோசபாத் ராஜா சொல்லுகிறார், கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறார்களா, அவரிடத்தில் நாம் விசாரிக்கலாம் என்று கேட்கிறார். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறார், என்னுடைய தேசத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், ஆனால் அவன் எனக்கு விரோதமாகவே பேசுவான், எலிசா என்கிறவன் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி யோசபாத் ராஜா சொல்லுகிறார். இப்போ எலிசா தீர்க்கதரிசி வருகிறார்.
அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். நாங்கள் யுத்தத்துக்கு போகலாமா, போகக்கூடாதா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்கும் பொழுது, தண்ணீர் இல்லையே என்று சொல்லி கேட்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் இந்த பாளையத்தை எங்கிலும் பள்ளத்தாக்கு எங்கிலும் நீங்கள் பள்ளங்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள், ஆண்டவர் நாளைக்கு பகல் வேளையிலே உங்களுக்கு தண்ணீரை தருவார், உங்கள் வெற்றியும் தருவார் என்று சொல்லி அங்கே ஆலோசனையாக எலிசா அழகாக கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த யோசபாத் ராஜாவுக்கு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு கர்த்தர் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அறிந்து செயல்படுகிற ஒரு மனிதனாக இருந்தான். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அடுத்த நாள் காலையிலேயே அங்கே யோதோம் என்கிற தேசத்திலிருந்து தண்ணீர் வந்ததினால் அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரம்பினது, வாய்க்கால்கள் நிரம்பினது. அந்த தண்ணீரை பார்த்து எதிர்நாட்டு ராஜாக்கள் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ணி அங்கே ஆண்டவர் இவர்கள் யுத்தம் செய்யாமலேயே எளிதாக ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், கர்த்தர் தன்னை குறித்து தன்னுடைய வாழ்க்கை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவரிடத்தில் கேட்டு அறிகிற ஒரு பழக்கம் இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையிலே இருந்தது. அது மாத்திரமல்ல, நாம் வேதத்தில் இன்னொரு மனிதனையும் குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, சவுல் என்பவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக, சீஷர்களுக்கு விரோதமாக அவர் அங்கே எழும்பி சீறி வருகிறதை நாம் பார்க்கிறோம். குதிரையில் அவர் வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் அவரை ஒளியின் மூலமாக சந்திக்கிறார். சந்தித்த உடனே பவுல் அங்கே கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே, இயேசு நானே என்று அங்கே சொல்லுகிறார். உடனே அடுத்தபடியாக சவுல் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஆண்டவர் அவரை சந்தித்திருக்கிறார், ஒளியின் மூலமாக அவரை சந்தித்தார். அவருடைய கண்கள் இருளாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுலுக்கு தெரியவில்லை. எல்லாம் இருளாக இருக்கிறது, வாழ்க்கையே இருள். அடுத்து நான் என்ன பண்ணணும் தெரியாது, அடுத்து நான் என்ன செய்யணும் தெரியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் அழகாக அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ ராஜாக்களுக்கு முன்பாகவும் பிரஜாதிகளுக்கும் என்னை குறித்து பேசும்படியாக என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் பவுலை தெரிந்து கொள்ளுகிற நோக்கத்தை அவருக்கு அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை அறிந்து அவர் செயல்பட்ட பொழுது பவுலை பிரஜாதிகளின் அப்போஸ்தலனாக ஆண்டவர் மாற்றி உயர்த்துகிறதை பார்க்கிறோம். பவுலுடைய உருமால்களை வஸ்திரத்தை கொண்டு போட்டாலே பிசாசுகள் ஓடும், வியாதிகள் குணமானது, மரித்தோர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார், ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார், நான் என்ன செய்யணுங்கிறது ஆண்டவரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்டு நடக்கிற ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்களை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான் பவுல். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது அங்கே பவுலும் பர்னபாவும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் சீசருடனே சேர்ந்து. அப்பொழுது ஆண்டவர் அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு நீங்கள் பிரித்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். அதே போல் அவர்கள் ஜெபித்து இவர்கள் 2 பேரையும் ஊழியத்திற்கு என்று பிரித்து விடுகிறார்கள். இவர்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் பர்னபா மூலமாக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். பிரஜாதிகளிடத்திலே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் அநேக திருச்சபைகள் உருவாக்கப்படுவதற்கும் ஆண்டவர் பவுலையும் பர்னபாவை எடுத்து பயன்படுத்தினார். ஆனால் அதே காரியம் அவர்கள் ஆண்டோடைய ஆலோசனைக்கு செவி கொடாமல் அங்கேயே உட்கார்ந்து ஜெபித்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அப்படியே இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டோடைய சுவிசேஷம் பிரஜாதிகளுக்கு கடந்து சென்றிருக்காது. அவர்கள் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இவர்களை நான் அழைத்த ஊழியத்துக்கு உங்களிடத்திலிருந்து பிரித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனையை கேட்ட பொழுது ஆண்டவர் பவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, பெற்றோரே, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற பழக்கம் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிற பழக்கம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னார். சாமுவேலை உயர்த்தினவர் ஆண்டவரை கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன பொழுது அவனை தீர்க்கதரிசியாய் தேசத்துக்கே உயர்த்தினவர். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே, நீ சொல்லும் என்று சொன்ன பொழுது பவுலை பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக எடுத்து பயன்படுத்தினவர்.
தாவீது கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அவனை தேசத்துக்கு, சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் உயர்த்தி அழகு பார்த்த ஆண்டவர் உங்களையும் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அதற்கு செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் மேகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை சொல்லித்தாரும், நிறைவேற்ற நான் ஆயத்தம் என்று சொல்லி மாத்திரம் சொல்லி பாருங்கள். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை தாவீதை உயர்த்தினவர், சாமுவேலை உயர்த்தினவர், பவுலை உயர்த்தினவர், உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். God bless you.